விசையுறு பந்தினை போல் விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சென்னை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழா, ஒற்றுமையின் சாட்சி உதய சூரியன் ஆட்சி எனும் பொருண்மையில் மாபெரும் பொதுக்கூட்டம் சைதாப்பேட்டையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான உறுதுணையை வழங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட துணை அமைப்பாளர் திரு தமீம் அன்சாரி அவர்களே, இவரை பார்த்தா எனக்கு எப்பவுமே மற்றவர்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றும். அவர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காலம் போக போக தான் ஒரு சப்ஜெக்ட் இல்லை, தான் ஒரு சிலபஸ் என்பதனை இந்த உலகத்திற்கு காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்பமை மா சுப்பிரமணியம் அவர்களே, 2 கண்கள் தான் இந்த உலகத்தில் மக்களுக்கு, ஒன்று மருத்துவம் மற்றொன்று கல்வி என்று சொல்வார்கள். மருத்துவத்திற்கு அண்ணன் மாஸ் என்றால் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்த நாள் முதலாய் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களே, எனக்கு முன்னால் பேசி நம் மனங்களை எல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய பால்வளத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சர் மாண்பமை ராஜகண்ணப்பன் ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமக்களே, கடலென திரண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி 72 அகவை நிறைவடைந்திருக்கிறது. இதை மிக சிறப்பாக ஒவ்வொரு இடத்திலும் தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் அவருடைய இந்த பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் கூட இல்லாத நான், என்னுடைய குடும்பம், என் தாய் தகப்பன், அவருக்கு முன்னால் இருந்த என் தாத்தா பாட்டி முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரிய குடும்பத்தில் வரக்கூடிய நான் இன்றைக்கு வாழ்த்துரைக்க வந்திருக்கிறேன். வீட்டிலே நான் என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் உருது பேசுவேன். என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய மொழி என் தாயின் மணிவயிறு எனக்கு தந்த தமிழ் மொழி. என்னுடைய அப்பா என்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லுவார், யாருக்கேனும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாய் என்று சொன்னால் மனம் திறந்து சொல். உன் வார்த்தைகளில் அறம் இருந்தால் ஒருவேளை அது இறைவனால் ஆம் என்று அங்கீகரிக்கப்படும். இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொருவருடைய பிறந்த நாளிலும் நீ பாராட்டு. ஆனால் யாருக்கு அந்த பிறந்த நாளில் வாழ்த்து சொல்கிறாள் என்பதில் கவனம் இருக்கட்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு மந்திர சொல்லை எனக்கு சொல்லி தந்தார். ஏனென்றால் நாம் சொன்னால் அது பலித்துவிடும். அந்த பலிதமான அந்த வார்த்தையை தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனங்களிலெல்லாம்
பெருந்தகப்பனாய் குடியிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பமை ஐயா அவர்களுக்கு, தளபதி அவர்களுக்கு என் தந்தை சொல்லித் தந்த அந்த மந்திர சொல்லை வாழ்த்தாக சொல்லுகிறேன். ஜியோ ஹசாரோ சால், जियो हजारों साल हर दिन के हो दिन 50,000. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்க. இந்த 1000 ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் 50,000 ஆண்டுகள் ஆகுக என்று சொல்லுகின்ற அந்த மனம் திறந்த வாழ்த்தை நான் முதலமைச்சர் அவர்களுக்கும் செலுத்திக் கொள்கிறேன். இவருடைய பிறந்த நாளில் இவ்வளவு திரளாக மக்கள் கூடியிருக்கிறீர்கள். எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் அவர்கள் திராவிட கழகத்தின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தினை, வருங்காலத்தினை, அவர்களுடைய செயல்பாட்டினை கணித்து சொன்னார். நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் இந்த ஆட்சி புதிய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு தந்தார். நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். எதற்கு நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் என்பதில் தான் என் கவனம் இருந்தது. நீங்கள் ரூபாய் மதிப்பை சொன்னவுடன் கைத்தட்டுகிறீர்கள், 50 கோடி என்றவுடன் கைத்தட்டுகிறீர்கள், 271 கோடி என்றவுடன் கைத்தட்டுகிறீர்கள், 4000 கோடி 10,000 கோடி என்றவுடன் கைத்தட்டுகிறீர்கள். ஆனால் நான் என் கவனமெல்லாம் எதில் இருந்தது தெரியுமா? அந்த பணத்தை செலவழித்து இவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற திட்டங்களின் மீதுதான் எனக்கு கவனம் இருந்தது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு செய்த தவப்பயன் இந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. இது வெறும் கட்சிக்காக நான் பேசுபவள் இல்லை. இந்த தமிழ்நாட்டின், இந்த இந்தியாவின் குடிமகள் என்கின்ற ஒரு மிக பெருமையில் நான் சொல்லுகிறேன். யார் நல்ல தலைவர் தெரியுமா? நம்மை விட சிறப்பானவர் தான் நம் தலைவர். அப்படியானவராக அவரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் அளிக்கக்கூடிய திட்டங்களை நான் பார்க்கிறேன். அந்த மனிதர் தலைவராக இருந்து கொண்டு எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை, நான் என்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லி மிகச் சிறப்பான திட்டங்களை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார். சாதாரண திட்டங்களா இவை? புதுமை பெண் என்கின்ற திட்டம் சாதாரண திட்டமா? நீங்கள் விடியல் போக்குவரத்து, நீங்கள் ஏறி இறங்கலாம், எந்த பஸ்லையும் உங்ககிட்ட டிக்கெட் கேட்க மாட்டாங்க என்று சொல்லுவது சாதாரண திட்டமா? வாகனங்களை கொடுக்கிறார்களே, கையில் மடிக்கணினி கொடுக்கிறார்களே, உங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சாரு இந்த ஜனவரி மாதம் தையல் மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி சென்டர். இதோ ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்றால் என்ன பொருள்? நான் இங்கே நிறுத்துறேன். இனி வருங்காலம் அரசு என்பதற்காக சொல்லுகிறேன். நான் எப்பொழுதும் இத்தகைய தலைவர்கள், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள், தளபதி ஐயா அவர்களுடைய பிறந்த நாள், இதிலெல்லாம் நான் என்னுடைய சிந்தனையை கொண்டு மேடை ஏறுவது வழக்கம். என்ன காரணம் என்றால், ஓட்டு கேட்பதல்ல என் நோக்கம். என் நோக்கம் என்ன என்றால், நான் உள்ளபடி சொல்லுகிறேன். இதோ என்னுடைய தாயாரை நான் அழைத்து கொண்டு வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு. அவர் சாட்சியாக சொல்லுகிறேன். இத்தகைய கூட்டங்களில் பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நன்றி தெரிவிப்பு தான். நான் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மேடைகளுக்கு வருகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி மட்டும் நமக்கு இல்லை என்றால், இந்த திராவிட தலைவர்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால், என்னை போன்றோருக்கு ஏது படிப்பு, ஏது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாய்ப்பு, இப்படிப்பட்ட சபைகளில் நின்று பேசக்கூடிய அற்புதமான சூழல் எப்படி அமையும்? பெண் விடுதலை என்பதனை அடிப்படையில் விதைக்கப்பட்ட மண் இந்த தமிழ்நாட்டு மண். அந்த பெண் விடுதலையால் பெற்ற கல்வி அறிவால் நின்று உலகமெங்கும் சுற்றி வருகின்ற ஒரு பேச்சாளராக, பேராசிரியராக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், மிக கவனம். என் அருமை தமிழ் உறவுகளே, நான் ஒரு 10 நிமிடம் தான் பேசுவேன். இந்த 10 நிமிடத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிக மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்கள் செய்து தரக்கூடிய வசதிகள் இருக்கு இல்லையா, அது வசதிகள் கிடையாது.
இவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது இலவச திட்டங்கள் கிடையாது. இவர்களை போல் நான் கட்சி சார்ந்து சிந்திக்கவில்லை, நான் இந்த மண் சார்ந்து சிந்திக்கிறேன், மக்களுடைய உரிமை சார்ந்து சிந்திக்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் நுழைவாயிலில் என்னை அதிர வைத்த ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம் நான் படித்தேன். நான் அதை படித்து பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இதோ கடலென திரண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில், இந்த கூட்டத்தில் இந்த கருத்தை விதைக்கிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா என்று பாருங்கள். புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு தென்னாப்பிரிக்க மாபெரும் அறிஞன் தன் புத்தகத்தின் முகவாயிலில் இப்படி எழுதுகிறான். இங்க பாருங்க, இப்ப நான் பேசுறேன்னா கூட்டத்துக்கு பேசலனா, தனி மனிதருக்காக பேசுறேன். என் குரல் தனி மனிதர்களின் காதுகளில் ஒலிக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழும் என்றால் அந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும். கூட்டத்தில் சத்தம் போட்டு பேசிவிட்டு போவதல்ல திராவிட கொள்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம். பேசுகின்ற பேச்சிலே தெளிவு இருக்க வேண்டும். என்ன பேசுகிறோமோ அந்த பேச்சிற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வில் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த தென்னாப்பிரிக்க கவிஞன், அறிஞன் அந்த புத்தகத்தின் நுழைவாயிலில் இப்படி சொன்னான். நான் அதிர்ந்து போனேன். உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் என்று சொல்லி சொன்னது. நான் நின்று அதிர்ச்சியானேன். அது எப்படி? சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தார் எங்க அப்பா, நான் ஸ்கார்பியோ கார்ல வந்து இறங்குறேன். என் மகன் BMW போவான், அவன் மகன் லெம்போகினில போவான், அவனுடைய மகன் ஏஐ ஓட்டுகின்ற பெரிய ஒரு கார்ல அவன் போகக்கூடும். இப்படித்தானே வாழ்க்கையின் வரலாறு இருக்கும். என் பேரனின் மகன் எப்படி வறுமையில் நடப்பான் என்று அந்த தென்னாப்பிரிக்கன் சொல்லுகிறான். திராவிட கொள்கையை சாதாரணமாக நினைக்கிறோம். அடிமைப்பட்டு உடைக்கப்பட்ட மனிதர்களின் ஓங்கி ஒலிக்கக்கூடிய கலக குரலுக்கு பெயர்தான் திராவிடம். நாங்கள் வீழ மாட்டோம், மீண்டும் எழுந்து நிற்போம், எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்று சற்று நேரத்திற்கு முன்னால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோமே, அந்த உறுதிமொழிக்கு பெயர்தான் திராவிடம். அந்த திராவிடத்தினுடைய அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த வாக்குமூலத்தை தருகிறேன். அந்த வாக்குமூலத்தில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் என்று ஏன் அந்த அறிஞன் சொன்னான்? அவன் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறான். இவர்கள் கையில் ஆட்சி மீண்டும் போக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த 3 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய மாபெரும் முன்னேற்ற பாதையை ஒரு கல்வியலாளராக மிக கூர்மையாக கவனித்தபடி இருக்கின்ற காரணத்தினால் நான் இதை சொல்லுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு அரிய பாதையை தமிழ்நாடு கண்டுகொண்டிருக்கிறது, அரிய திட்டங்களை கண்டுகொண்டிருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வோடு நான் இதை சொல்லுகிறேன். உன் பேரனின் மகன் நடப்பான் என்று சொன்ன அந்த பேரறிஞன் 5 காரணங்களை சொல்லுகிறான் மக்களே. 5 காரணங்களில் முதல் காரணம், சிரமமான சூழல். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான். அப்படி என்றால் இந்த அரசு நமக்கு செய்யும் உதவி வசதியான சூழலை ஏற்படுத்துவதல்ல, நம்மை வலிமைப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த அரசு நம்மை வலிப்படுத்தி கொண்டிருந்தால், வலிமைப்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய தலைமுறை தரையில் நடக்காது, வானத்தில் பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறும் என்பதற்காக பன்னெடும் காலம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து குரல் எழுப்பி ஒரு காட்டுப்பூ போல் எழுந்து நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இந்தியாவால் நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. ஏன் அவ்வளவு துடிக்கிறாங்க? தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழிதான் நாங்கள் எங்கள் உயிர் வாழ்கின்ற வரையில் இந்த தமிழ்நாட்டில் நிலைக்கும் என்று ஒரு தலைவன் போர்க்குரல் கொடுக்கின்றான் என்றால்
அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நேற்று காலை தினத்தந்தியில் வந்த செய்தி, பையாஜி ஜோஷி என்கின்ற RSS தலைவர், மரியாதைக்குரிய பையாஜி ஜோஷி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். மராத்திய மண்ணில் வாழ்வதற்கு மராத்திய மொழி தேவையில்லை என்று பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் அதை திரும்ப பெற்றார் என்பது செய்தி. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த வாக்குமூலத்தை அவர் தருவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது எது? நாமும் ஹிந்தியை அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக இந்த தமிழ்நாட்டில் உள்ளே விட்டோம் என்று சொன்னால் இப்படி சொல்வார்கள், தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தமிழ் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் தமிழ் பேசினால்தான் அரசு வேலை, தமிழ் எழுத படிக்க தெரிந்தால்தான் அரசு வேலை என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த இந்திய திருநாடு மொழியினால் உரிமை பெற்ற திருநாடு. நம்முடைய மொழிதான் நம்முடைய உரிமை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக தமிழை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் இந்தியாவிலேயே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி இந்த உலகத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நிலை பின்னுக்கு போய்விடக்கூடாது என்றால் தமிழை ஒருபோதும் நாம் கீழே விட்டுவிட முடியாது என்கின்ற அரசியல் கொள்கை பெற்ற தலைவர் நம்முடைய குழந்தைகளுக்கு வேண்டும் தானே, நம் தலைமுறைக்கு வேண்டும் தானே. அவர் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் நலமோடு வாழ்ந்தால் தானே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மிக குறிப்பாக நான் என் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்றேன்? நான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஐயா ராஜகண்ணப்பன் மாண்புமை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை கூட கீழே சிந்தி சிதற விடாமல் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம். மாசு ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு குறிப்பும் இல்லாமல் அவர் போடுகின்ற பட்டியலை மிக உன்னிப்பாக நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம். கவனத்தோடு நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் எப்பொழுது அறிவை தூக்கி பிடிக்க வேண்டும், எப்பொழுது உணர்ச்சியை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற வித்தியாசம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான். இப்படி சொல்லுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள். செடியை வளர்ப்பவர்களை சுற்றி எப்பொழுதும் கூட்டம் கூடுவதே இல்லை. மாசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் திட்டத்தை ஏற்படுத்தி விதைகளை விதைப்பதற்கான திட்டத்தை ஏற்படுத்தினார். அரசியலை கடந்து நான் பார்க்கிறேன், அந்த நிழலில் என் பேரன் இளைப்பாறுவான். நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த சூழல் இந்த நாட்டை வளப்படுத்தும். செடியை வளர்ப்பவர்களை சுற்றி கூட்டம் கூடுவதே இல்லை. மரமாக வளர்ந்து நிற்பதை வெட்டி சாய்ப்பவர்களை பார்க்க கூட்டம் கூடுகிறது. கவனம். 10 லட்சம் பேர் போனாங்களாம் யாரோ மாநாடு நடத்தும் போது. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், கல்வியாளர்னா உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. 1000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேர் ஹீரோ. அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு கேட்பாரு எங்க பெரியார் தாசன். நான் இல்ல. யோசிச்சு பார்த்தா எங்கே பிறழுகிறோம் பாருங்க. எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுபவை, உணர்ச்சி வசமானவை. அதனால் தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் பெரிதும் இந்த நாட்டில் ரசிக்கப்படுகிறார்கள். இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை, உண்மையான தலைவர்கள். இந்த நாட்டிற்காக திட்டம் போடுகின்றவர்கள், திட்டங்களை உருவாக்குபவர்கள், உருவாக்குவதை செயல்படுத்துகின்றவர்கள், செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தேவையே தவிர வெறும் நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை என்கின்ற 21ஆம் நூற்றாண்டை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய வாக்கை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு, ஐயா மாசு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாரும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, 9 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும். நான் சொல்லிட்டு தான் உட்கார்ந்தார் என் பக்கத்தில். ஒரு செய்தியை மட்டும் சிந்தனைக்காக வச்சுட்டு போறேன். எனக்கு தெரியும்
தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது. சூப்பர் ரசிகர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை. அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும். எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க, ஆனால் ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். மிக கவனம். யார் நாம்? 8 கோடி பேர் இருக்கிறோமே. இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 8 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோமே, யார்? நம் அடையாளம் எது? நாம் எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது? யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்று எப்படி நாம் முடிவு செய்வது? நீங்கள் போடுகின்ற ஒரு வாக்கு உங்கள் தலைமுறையை பாதிக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த வாக்கை அளிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். அதனால்தான் ஒன்றும் இல்லைங்க. ஓஷோ இருக்கார்ல, தெரியுமா? ரஜினிஷ் ஓஷோ. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க? அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஓஷோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? 2வது பதில நான் சொல்ல மாட்டேன், அந்த தகுதி எனக்கு இல்லை. நான் முதல் பதில சொல்லிடுறேன். 2 பதில் சொன்னார் அவர். ஏங்கிறதுக்கு, இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் பழங்குடி மக்கள் என்று சொன்னார். இந்த தேசத்திற்குரியவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள்தான் என்று சொன்னார். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் வித்தியாசமாகத்தான் இருப்போம். எங்களுடைய எல்லா வெளிப்பாடும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் எம்முடைய பண்பாட்டையோ எம் மொழியையோ எம்முடைய நாட்டிற்கான அடையாளத்தையோ தகர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஆண்களோ பெண்களோ என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எதிர்த்து நின்று நம் மாண்பை, நம் மரபை, நம் பண்பாட்டை காக்க தெரிந்த காரணத்தினால்தான் 100 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இனியும் அதுதான் ஆளும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மகாபாரதத்தில் 5 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, பஞ்சபாண்டவர்கள். அதில் பின்னால ஒருத்தி போறா, அவ பேர் பாஞ்சாலி. பாஞ்சாலிக்கு விக்குது. உடனே நகுலன் ஓடிட்டான் தண்ணி எடுத்துட்டு வரத்துக்கு. நகுலன் போய் 5 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். பின்னாலேயே சகாதேவன் போனான். அவன் போனா 5 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். அர்ஜுனன் சொன்னான், நான் போய் கூட்டிட்டு வரேன். அவன் போனா, அவனையும் காணோம். பீமன் சொன்னா, பாஞ்சாலியை பத்திரமா பார்த்துக்கோ, இதோ நான் போய் அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன், அவளுக்கு விக்கல் அடங்க மாட்டேன். அவனும் போனா 5 நிமிஷம் ஆளை காணோம். இப்போ திரௌபதிக்கு பயம் வந்துருச்சு. தர்மனை பார்த்து கேட்டா, சார் நான் போய் கூப்பிட்டு வரவா 4 பேரையும்? கம்முன்னு இரு, உன்னால தான் எல்லா பிரச்சனையும். உன்னை விட்டுட்டு அப்புறம் பீமா வந்து நீ எங்கன்னு கேட்ட என்ன பதில் சொல்ற? உக்காரிங்க. உட்காந்து தர்மன் போனார். இப்ப கேமரா தர்மன் பின்னால போகுது. தர்மன் போய்கிட்டே இருக்கான். அங்க பார்த்தா அங்கதான் குளம். 3 நிமிஷத்துல குளம். ஆனா இந்த 4 பயல்களையும் காணோம். இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்கிறானுங்க. கீழே தண்ணி. 4 பேரையும் பார்த்தார் தர்மர், கீழையும் பார்த்தார். எதை எடுத்துட்டு போனா சரி இப்போதைக்கு? முதல்ல அவ இதுக்கு மயங்கி கிடக்குதுங்க, அவன் உயிரோடு இருக்கிறான். முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இந்த பஞ்சாயத்தை பார்ப்போம் அப்படின்னு தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படி குனிறாரு பாருங்க. 108 யக்ஷனின் கேள்விகள்ங்கிற புத்தகத்துல வருது இது. இந்த பார்ட் வருது மகாபாரதத்துல. அண்ணன் மாண்பமை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும் இது. உட்கார்ந்து தண்ணி எடுக்கும் பொழுது பார்க்கிறார், ஒரு அமானுஷ சூழல் இருக்கு, தண்ணி அசையில. அது மாயக்குளம். பக்கத்துல இந்த மாதிரி மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு மேல யக்ஷன் இருக்கான். அவன் என்ன மாதிரி யாராவது தண்ணி குடிக்க வந்தான்னா என் கிளாஸ்க்கு வர மாதிரி கேள்வி கேட்பான். பதில் சொன்னா தண்ணி, இல்லைன்னா மயக்கம் அடைய வச்சு தொங்க விட்டுருவான். பசிக்கும் போது சாப்பிடுவான். தொங்க போட்டுட்டு இருக்கிறான் 4 பேரையும். இவன் வந்தான், இவன் பார்த்தான், தண்ணி எடுக்கலாமான்னு யோசிச்சான். கீழே பார்த்தான், மறுபடியும் என்ன ஒரு சூழல் சரியில்லையேன்னு இருக்கும் பொழுது மேல இருந்து ஒரு இலை வந்து விழுது. இப்படி இலைய பார்க்கறான். பார்த்துட்டே இருக்கும் போது இலை கலர் மாறுது, சிவப்பும் மஞ்சளுமா மாறுது. கொஞ்ச நேரத்துல அது தண்ணிக்கும் தரைக்கும் நடுவுல போய் அப்படி உட்காருது. தரையில இருக்கிறது குருவி ஆயிடுச்சு, தண்ணியில இருக்கிறது மீன் ஆயிடுச்சு.
கொஞ்ச நேரத்தில் ரெண்டுத்துக்கும் சண்டை, ஒன்றை பிடிச்சி இழுக்குது. அப்ப கேட்டான் கொஸ்டின், ரணகளம், போர்க்களம். யக்ஷன் கேட்டான் தர்மனை பார்த்து, தர்மா சொல், எது வாழும்? எது வாழும் சொல். தர்மன் பார்த்தான், ஃபோர்ஸ்ஃபுல்லா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கு. தர்மன் ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதில்ல மகிழ்ந்து யக்ஷன் 4 பேரையும் உயிரோடு தந்தான். 14 ஆண்டுகள் நீங்கள் இந்த காட்டில் உலவுகின்ற பொழுது உங்களுக்கு தண்ணீர் தாகமே எடுக்காது என்கின்ற மிகப்பெரிய வரத்தை கொடுத்தான். அந்த பதில் எது? அந்த பதில் இதுதான். இரண்டும் ஒன்றை ஒன்று போட்டு இழுத்து கொண்டிருக்கின்ற பொழுது தர்மன் சொன்னான், தக்கது வாழும், தகாதது வீழும். நான் நம் எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை நாம் எல்லோரும் திராவிடர்கள் மீனாக இருந்தால், நம்மை இழுப்பது குருவியாக இருந்தால் இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போவோம். இல்லை, நாம் குருவி, நாம் திராவிடர்கள் குருவிகளாக இருக்கிறோம். மீன் இருக்கிறது, நம்மை தண்ணீருக்கு அழைக்கிறது என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்குள் போவோம். ஏன் தெரியுமா? எது தோற்கடிக்குமோ, தோற்கடிக்கப்பட்டது வெற்றி பெற்றதற்கு உணவாகிறது. அதுதான் வாழ்க்கையின் சரித்திரமாக விளங்குகிறது. ஒருபோதும் தோல்விக்காக போர்க்களத்திலே புறம் கொடாமல் நின்று ஜெயித்து வாழ்ந்த இந்த திராவிட பரம்பரை வருகின்ற காலங்களிலும் அதே வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு என் அண்ணனுக்கு, என் தளபதிக்கு, இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இல்லாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க நீர் பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் அவர்கள் உரையாற்றுவார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுறார். நேரில் வந்து வாழ்த்துக்கள் தவறுதான். ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்ம அண்ணன் வந்துருச்சு. அண்ணனை எப்படி மறக்க முடியும்? காரை தான் போகணும், ராணிப்பேட்டை காரை. பேர் சொல்லுங்க. வேல்முருகன். சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் தமிழகத்தினுடைய தன்னகரலாத தலைவர், நாடு போற்றும் நற்றமிழ் தலைவர், திராவிட சூரியனாய் திராவிட இயக்கத்தை கட்டிக்காக்கின்ற காவலரன், பெரியாராய் அண்ணாவாய் கலைஞராய் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கிற மாமனிதர், இந்தியாவின் உச்ச நட்சத்திரமாக விளங்குகிற நம்முடைய அன்பு தலைவர், கழக தலைவர், உயிருக்கும் மேலான தலைவர், திராவிட மாடல் முதல்வர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட சிறுபான்மை இனர் அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் தமீம் அன்சாரி அவர்களே, முன்னிலையேற்றிருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர் மண்டல குழு தலைவர் எனது ஆருயிர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் சைதை அன்பரசன் அவர்களே, வழக்கறிஞர் ஸ்ரீதரன் அவர்களே, அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களே, நாகா அவர்களே, அண்ணன் கோதண்டம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற நலப்பிரிவினுடைய துணை அமைப்பாளர்கள் அண்ணன் மோசஸ் அவர்களே, அன்சர்கான் அவர்களே, சையத் அன்சாரி அவர்களே, கெவின் அவர்களே, அந்தோணி அவர்களே, சையது கையூம் அவர்களே,
ஷேக் தாவூத் அவர்களே, அம்புரோஸ் அவர்களே, கரிமுல்லா அவர்களே, குமார் அவர்களே, இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொண்டு தனக்கே உரிய பாணியில் தமிழகத்துடைய அரசியல் நிலவரத்தையும் 50 ஆண்டு கால தன் அரசியல் அனுபவத்தையும் தெளிவாக எடுத்து உரையாற்றி அறிஞர் அண்ணா காலத்தில் தொடங்கி அன்பு தலைவர் தளபதி காலம் வரை நான் தமிழக அரசியலை உற்று நோக்குகிறேன். எத்தனையோ முதலமைச்சரோடு நான் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஆனால் மனிதநேயமுள்ள ஒரு மாமனிதர் இந்தியாவில் உண்டு என்றால் அது தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தான் என்று தன்னுடைய அனுபவத்தால் நற்சான்று பத்திரம் வழங்கியிருக்கிறேன். எனது ஆருயிர் அண்ணன் தமிழக அரசுடைய பால்வளத்துறை அமைச்சர், கதர்துறை அமைச்சர், எந்த துறை தந்தாலும் அந்த துறையில் முத்திரை பதிக்கிற மாமனிதர் எங்கள் ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான நோக்கங்களை, காரணங்களை உருவாக்கி 3 சொற்பொழிவாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய நேரத்தை குறைத்து அதே நேரத்தில் தொகுதி மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு ஆற்றுகிற திட்டங்களை, செயல்களை எந்த ஒரு துண்டு சீட்டும் கையில் இல்லாமல் கழக தலைவர் தளபதி அவர்களால் கனிப்பொறி மூளை சகோதரர் மாசு மூளை என்று பாராட்டினாரே, அந்த சிந்தனை உணர்வோடு ஆற்றலோடு அடுக்கடுக்கான செய்திகளை அள்ளி வழங்கி இந்த மேடையிலே நான் உரையாற்றுவதற்கு காரணமாக இருக்கிற மாமனிதர், மாவட்ட கழக செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாசற்ற மாணிக்கமாகி இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் எங்கள் ஆருயிர் அண்ணன் மாசு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற பேராசிரியர் முனைவர், இஸ்லாம் சமுதாயம் இந்த இயக்கத்திற்கு தந்திருக்கிற நன்கொடையாக, திராவிட சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷமாக என்றைக்கு நாங்கள் போற்றுகிற, நினைக்கிற இலக்கிய செம்மல் எங்கள் அன்பு சகோதரி பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, விருகம்பாக்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் பிரபாகர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆருயிர் அண்ணன் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் பாலவாக்கம் அண்ணன் விசு அவர்களே, முன்னாள் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றி, இயக்க பணியாற்றி வருகிற எனது ஆருயிர் அண்ணன் பாலவாக்கம் மனோகர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சிறுபான்மையினர் உரிமை பிரிவினுடைய மாநில செயலாளர் டாக்டர் சுபேர்கான் அவர்களே, அவைத்தலைவர் அண்ணன் குணசேகர் அவர்களே, ஹரிபாபு அவர்களே, அண்ணன் களக்காடு எல்லப்பன் அவர்களே, சம்பத் அவர்களே, கவிதா அவர்களே, அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, அஞ்சல் ராமன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, சைமு சேகர் அவர்களே, அண்ணன் தமிழரசு அவர்களே, அண்ணன் கமலநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் பிரதிநிதிகள் ரவி அவர்களே, ஜெய்சிங் அவர்களே, புகழ்வேந்தன் அவர்களே, சிவமணி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, மதிவாணன் அவர்களே, ரவி அவர்களே, பாபு அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற தம்பி சங்கர் அவர்களே, மாணவனியை சார்ந்த செல்வின் ராஜ்குமார் அவர்களே, நன்றி கூற இருக்கிற கோபி அவர்களே, சுரேஷ் அவர்களே, அழைப்பதில் இடம்பெற்றிருக்கிற இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, மாநாட்டை போல் திரண்டிருக்கக்கூடிய எங்கள் மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, வெள்ளமென திரண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுடைய உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்